ப்ளவுஸில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி சைடு அடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த மாதிரி ஏற்ற இறக்கமான ப்ராப்ளம்ஸ் வரதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது கட்டிங் கரெக்டாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னம்னா இந்த பிரச்சனை வராது. ஆனால் இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு அளந்துக்கோங்க. எனக்கு 1/2 இன்ச்சஸ்க்கு இருக்குது. இப்போ வந்துட்டு நான் பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, பட்டிக்கு அடியில் வந்துட்டு நான் துணி விடுறேன். துணி விட்டுட்டு ரொம்ப லென்த்துக்கு அளக்காமல் ஒரு 1 இன்ச்லேருந்து 1 1/2 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா கிராஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப தூரம் கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சஸ்க்கு மட்டும் போட்டுட்டு ரிட்டன் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக உங்களுக்கு அந்த மிஸ் மேட்ச் இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இதனால் கிராஸ் ஏதாவது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆர்ம் ஹோலில் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் கிராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது.